வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளில் நாட்டின் முதலாவது நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்போம். ரமேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய 100வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகின்றது. இதனை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி மிக முக்கியமான ஒரு நதிகள் இணைப்பு திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். கென் பத்வா நதிகள் இணைப்பு தேசிய திட்டத்திற்கும் பிரதமர் மோடி சற்று முன்னதாக அடிக்கல் நாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதை தவிர அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய 100வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் சிறப்பு நாணயத்தையும் தபால் தலையும் வெளியிட்டு இருக்கிறார். இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த கென் பத்வா நதிகளை இணைக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலம் மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு நீர்ப்பாசன வசதியை வழங்குவதுடன் லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கும் பயனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பிராந்திய மக்களுக்கு குடிநீர் வசதியை வழங்குவதோடு 100 மெகாவாட்டுக்கும் அதிகமான பசுமை ஆற்றலை வழங்கும் நீர்மின் திட்டங்களும் இதன் மூலம் தொடக்கி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நதிகள் இணைப்பு திட்டங்கள் இருந்தாலும் இந்த கென் பத்வா என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. கென் என்கிற ஒரு ஆறு இருக்கிறது. அந்த கென் ஆற்றிலிருந்து யமுனையின் 2 கிளை நதிகளாக இருக்கக்கூடிய பெத்வா நதிக்கு நீரை மாற்றுவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டிருக்கிறது. கென் பெத்வா இணைப்பு கால்வாய் சுமார் 226 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும். இதில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதையும் அடங்கும். ஜல்சக்தி துறை அமைச்சகத்தினுடைய அந்த கூற்றுப்படி இந்த திட்டம் ஆண்டுக்கு 10.62 லட்சம் ஹெக்டேருக்கும், மத்திய பிரதேசத்தில் 8.11 லட்சம் ஹெக்டேருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் சுமார் 2.51 லட்சம் ஹெக்டேர் நிலத்திற்கும் நீர்ப்பாசனம் அளிக்கும். அதாவது ஒட்டுமொத்தமாக 10.62 லட்சம் ஹெக்டேருக்கு நீர்ப்பாசனம் அளிக்கும். அதில் மத்திய பிரதேசத்தில் 8.11, உத்தரப்பிரதேசத்தில் 2.51 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 62 லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்கவும் 103 மெகாவாட் நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்யவும் இந்த திட்டம் பெரிய அளவில் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 27 மெகாவாட் அளவுக்கு சூரிய ஒளி மின்சக்தியும் இந்த திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட இருக்கின்றது. சுமார் 45,000 கோடி மதிப்புள்ள இந்த திட்டத்திற்கு கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. அப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தற்போது அந்த திட்டத்திற்கான அடிக்கல் என்பது நாட்டப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.